கரெக்டா? 24 ஓகே. 25வது லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். வாசி முடிச்சோடனே கேள்வி கேட்பேன். தேவியம்மா நீங்க தான் பதில் சொல்லணும். கேட்கலாமா? கவனிக்கிறீங்களா? படிக்கிறதா கவனிக்கலாமா? வசனத்தை இல்லம்மா நான் படிக்கிறத கேட்கலாம்ல. அவ்வளவுதான். அதுதான் நான் படிக்கிறதுல இருந்து கேட்கறதுல பதில் சொல்ல போதும். கேட்கலாமா? அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா. கேட்கலாமா கேள்வி? அவர் பேர் என்னது? யார் மேல பரிசுத்த ஆவி இருந்தார்? பேரே புரியல. சத்ரு மேல பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? சத்ரு மேல எப்படி இருப்பாரு? சிமியோன் மேல பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல? சிமியோன் மேல இருக்கிறார். சிமியோன் எங்க இருக்கிறாரு? எருசலேம்ல இருக்கிறார். எருசலேம் ஏசப்பா காலகட்டத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம் என்னன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தன் சொந்த நாட்டில் இருக்க அதிகாரத்தை இழந்து, ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டாங்க. இப்போ ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா எருசலேம் அந்த டைம்ல என்னன்னா ரொம்ப மத கலவரம் நடக்கிற இடம், ரொம்ப கஷ்டப்படுற இடம், ஆண்டவரால் சபிக்கப்பட்ட இடம், ஆண்டவருடைய கோபத்துல இருக்கிற இடம், ஆண்டவருக்கு பிரியமில்ல, ஆண்டவருடைய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எருசலேம். அந்த இடத்துல இருக்கிற சிமியோன் கர்த்தர், அந்த இடத்துல இருக்கிற சிமியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அப்போ நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எப்ப ஆண்டோட கோபம், ஐயோ எங்க ஏரியாவே சரியில்லை பாஸ்டர், எங்க குடும்பமே சரியில்லை, எங்க பரம்பரையே சரியில்லை, நிறைய துஷ்ட ஆராதனை பண்ணிருக்காங்க, நான் ஆண்டவர் தான் என் மேல வரமாட்டாரு, ஆண்டவருக்காக பண்ண மாட்டேன், ஆண்டவர் என்ன பிரியப்பட மாட்டாரு, ஆண்டவர் உபயோகிக்க மாட்டாரு, நான் ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்க முடியாது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் இடத்தை வச்சு, நம்ம குடும்பத்தை வச்சு, நம்ம முன்னாடி இந்த வாழ்க்கையை வச்சு நம்ம அப்படி எல்லாம் நினைச்சிருவோம். ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டோட கோபாக்கினை இடத்துல இருந்தாலும் அந்த சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவர் நீங்களும் நானும் எந்த இடத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்தாலும், நம்முடைய முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதெல்லாம் அது பிரச்சனையே இல்ல. ஆவியான நம்ம தங்க முடியும். எப்பேற்பட்ட இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மோடு கூட இருக்க முடியும். அவர் அந்த ஐயோ இந்த இடத்துல இருக்கிற இல்ல உலக மனுஷன்லாம் இந்த இடத்துல போய் தான் ஜெபம் பண்ணணும், அந்த இடத்துல போய் தான் அந்த என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த இடத்துக்கு போய் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு ஒரு இடத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் இடத்தை டிபெண்ட் பண்ணி, இடத்தை சார்ந்து இருக்கிறவங்கள எந்த இடத்துல அவர் நம்ம மேல் இருக்க முடியும், நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. பைபிள்ல நெகேமியா என்ற ஒரு மனுஷனை பத்தி பார்க்கும்போது, நெகேமியா 2:8 வாசிக்கும் போது, நெகேமியாவும் அப்படிதான் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் தண்டிக்கப்பட்டு இந்த நெகேமியா கர்த்தருடைய தேசத்தை விட்டு சூசான் அரண்மனையில் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து அந்த பைபிள் சொல்லுது 2:8 வசனம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய கரம் பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்ததுனால ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சூசான் அரண்மனை நிறைய துஷ்ட ஆராதனைகள் செய்யறவங்க, அவங்க எல்லாம் நிறைய விக்கிரகங்களை கும்பிடுறவங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் இருக்கக்கூடிய இடம், துஷ்ட ஆராதனைகள் வணங்குகிற இடம். ஆனா அதெல்லாம் கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. நீ எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் நெகேமியாவே நான் உன் மேல இருப்பேன், உன் வேண்டுதலை கேட்பேன். அப்ப நீங்களும் நானும் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்ய, அவர் நம்மோட கூட ஐக்கியப்பட, அவருக்கு எந்த இடமோ, எந்த பிரச்சனையோ, எந்த குடும்பமோ, எந்த நபர்களோ அதெல்லாம் அவரை தடை பண்ணவே முடியாது. அவர் எந்த இடத்துல நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, இந்த சிமியோன் 35வது வசனத்தை வாசி பார்த்தா பைபிள் சொல்லுது, லூக்கா 2:34 வசனம், பின்னும் சிமியோன் அவர்களை, யாரன்னா பின்னும் சிமியோன் யோசேப்பையும்
மரியாளையும் ஆசீர்வதித்தார். இந்த சிமியோனு என்ன பண்றாரு, சர்ச்சைக்கு போறாரு, பசுத்தாவ மேல இருக்கிறாரு, சர்ச்சைக்கு போய் அப்படிதான் சொல்லிருக்கப்பா, ஏசப்பா உலகத்துல வந்து பிறக்கிறது நீ பாக்குறதுக்கு வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, சாவ மாட்ட அப்படின்னு அவர் வயசான வரைக்கும் கூட காத்துட்டே வர்றாரு. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, நீ சர்ச்சைக்கு போ அப்படின்னு சர்ச்சைக்கு அனுப்புற. சர்ச்சைக்கு போனா ஏசப்பாவும் மாதாமாவும் அவங்க அப்பா சூசையப்புறம் என்ன பண்றாங்க, கோயில்ல முதல் ஆண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும், ஒரு முறை இருக்குது, அதுக்காக தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது சிமியோன் பார்த்து அவரை கையில ஏந்திக்கிட்டு ஜெபம் பண்றதை இப்ப அதெல்லாம் படிச்சோம். அப்ப என்ன பண்றாரு, மாதாமாவையும் யோசேப்பையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்ம மேல இருந்தா ஆண்டவர் நம்மள மத்தவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு வைப்பார். ஹல்லேலூயா. மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வைப்பார். நம்ம நிறைய நேரம் நம்ம கை என்ன பண்ணிட்டே ஏந்திட்டே இருக்காரு. ஆவியா நம்மளோடு இருந்தா நம்ம மத்தவங்களை ஆசீர்வதிக்கும்படி வைப்பார். நம்ம மத்தவங்க கிட்ட கை ஏந்திட்டு இல்ல, மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்குது இல்ல, 4 பேர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வைப்பார். சிமியோன் எங்க இருக்க, எருசலேம்ல இருக்க வயசானவர், ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனா மாதாமாவையும் யோசேப்பையும் அவர் ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சு பார்த்தா அவர் ஏசப்பாவை ஆசீர்வதிக்கல, கையில குழந்தையா வச்சிருக்கிற ஏசப்பாவை ஆசீர்வதிக்க. ஏன் ஆசீர்வதிக்கல? ஏசப்பா கையில குழந்தையா இருக்கிறாரு. மாதா அவங்க அம்மா, ஏசப்பாவோட அம்மாவை அவங்க அப்பாவெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா இருங்க, 16 பெற்று பெருவாழுங்க, வாட்டவர் நிறைய நீண்ட ஆயுளோட இருங்க, நல்ல வசதியோட இருங்கன்னு ஆசீர்வதிக்கிறார். ஏசப்பா குழந்தையா கையில இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. ஏன் ஆசீர்வதிக்கல? ஏன்னா சூப்பர், நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்களேன். ஆமே, அவர் குழந்தையா இருந்தாலும் யார் தான் அவரு? அவர் கடவுள். கடவுளுக்கு என்ன தேவையில்லை, நம்மளுடைய ஆசீர்வாதம் தேவையில்லை. மரியாதை யோசேப்பே உனக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதம் தேவை, அவங்க தலைமையில கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணார தவிர ஏசப்பா வாசல் அவர் குழந்தையாக இருந்தால் அவர் கடவுள், அவர் தான் நம்மள ஆசீர்வதிக்க முடியும், அவரை நம்மளால ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மாதாமாவையும் யோசேப்பையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இருந்தார். அப்ப நீங்களும் நான் ஆவியான நம்மளோடு இருந்தா 4 பேர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை வைப்பார். நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கறது இல்ல, நம்மள மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தாக்க நடத்துவார். சில நேரம் நம்ம சர்ச்சுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதோ புடவை கொடுக்குறாங்க, ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு முறை ஒரு சிஸ்டர் ஆஹா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னாங்க. நல்லதுதான் மத்தவங்க, ஆனா அது இல்ல உண்மையா. நம்ம இன்னொரு சபை கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும், தான் ஆசீர்வாதம். ஆமென். நம்ம இன்னொரு சபை கொடுக்கிற நம்மளுக்கு வருமானம் இருக்கணும், நல்ல மனசு வரணும், அந்த அளவுக்கு நம்ம மாறும் போது ஆசீர்வாதம். சிமியோன் மத்தவங்க கிட்ட போயிட்டு உதவி செஞ்சுட்டு இல்ல, உதவி கேட்டுட்டு இல்ல, அப்பா நான் இவ்வளவு வயசாயிடுச்சு எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு இல்ல. அவர் மாதாமாவையும் யோசேப்பையும் அவர் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இருந்தார். யாக்கோபு 47:7 சொல்லுது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யாக்கோபுன்றவர் யாருன்னா கர்த்தரை தெய்வமா வணங்குகிற வயசான ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாத ஒரு ஆளு. பார்வோன்னா ராஜா, அந்த நாட்டுக்கு எகிப்து நாட்டுக்கே ராஜா. எகிப்துனா இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யாலாம் இருக்குதுல்ல, வல்லரசு நாடு. எகிப்திய பிரமிட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டின ஒரு அவ்வளவு 3000 வருஷமா அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கிறாங்க அந்த நாடு. அப்படியேப்பட்ட நாட்டினுடைய ராஜாவை யார் ஆசீர்வதிக்கிறா? யாக்கோபா நீ நல்லா இருப்பா அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். நீ எவ்வளவு பெரிய ஊர் உலகத்துக்கே நீ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உலகத்தையே உண்டாக்கின தேவனை நான் வணங்குறேன், நான் உன்கிட்ட இருந்து நான் ஆசீர்வாதம் இல்ல, நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு யாக்கோபு அந்த நாட்டுடைய ராஜாவையே ஆசீர்வதிக்கிறார். நம்ம உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான பெரிய பண சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், அரசியல்வாதிகள் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், பெரிய பொருள் பலம் பண பலம் படை பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா அண்ட சராசரி படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால, அந்த ஆவியான நம்மளோடு இருக்கிறதுனால நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படியாதான் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் இருந்தா எந்த இடத்திலேயும் அவர் நம்மோடு ஐக்கியப்பட முடியும். இந்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தா நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு வைப்பாரு. இதுக்கெல்லாம் என்ன நடக்கணும்? யார் இருக்கணும் கூட? பசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும். ஏன் பசுத்த ஆவியானவர் இந்த சிமியோனோடு இருந்தார்? ஏசாயா 44:3 சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆவியான நம்மளுக்கு வரணும்னா தாகம் இருக்கணும், அது மேல ஒரு வாஞ்ச ஒரு ஆசை இருக்கணும். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்துக்கு போறீங்க, டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வந்துடுவோமா வீட்டுக்கு? பிளாக்ல எங்கேயா நிற்கிறாங்களா, ஒரு 100 ரூபாய் 200 எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. ஏன்? அந்த ஹீரோ மேல இருக்கிற ஒரு தாகம், ஒரு பாசம், ஒரு காதல், அந்த ஹீரோ மேல இருக்கிற அந்த வாஞ்சை என்ன பண்ணிடும்? அந்த தாகம் பிளாக்லயாவது டிக்கெட் வாங்கி போயிடலாம்,
இல்ல எப்படியா பார்த்துதான் ஆகணும். அதுவும் சில பேருக்குலாம் முன்னாடி அந்த நியூஸ் ரீலாம் வாட் இஸ் கவர்மெண்ட் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட்ல இருந்து பார்த்தாதான் பார்த்தா மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் ஏன் அது ஒரு ஆசை இருக்கிறதுனால. அப்போ ஆவியானவர் மேல அந்த சிமியோனுக்கு வயசாயிடுச்சு, மற்றவங்க ஆசீர்வதிக்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய கோடீஸ்வரா கூட இருக்கலாம், பெரிய பணக்காரா இருக்கலாம். அவ்வளவு பெரிய பணக்காரரு, நான் போய் என் குடும்பத்துல என் ஊர்ல இருக்கிறேன், நான் போய் சினிமா பாக்குறேன், நான் போய் அங்க இருக்கிற கூத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சா என்ன பண்ண எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் விட்டுட்டு மோசமான இடம், கலவரம் நடக்கிற இடம் எருசலேம் வந்து ரொம்ப கலவரம். எருசலேம்ல ரோமர் ஆட்சி இருக்குது, இவரு இஸ்ரவேலர், இவர் வயசானவரா, இவரும் ஒரு ரோமாபுரி ஒரு வயசு பையன் வெயிட் தூக்கிட்டு போறா வச்சுங்களேன். அந்த வயசு பையன் இவரை பார்த்துட்டே இந்த வெயிட்ட தூக்கிட்டு வரான்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு இவர் எடுத்து தான் வரணும், அப்படி ஒரு சட்டம். சின்ன பையன் இவரை பார்த்துட்டே இதை தூக்கிட்டு வரான்னு சொன்னா 1 கிலோமீட்டர் இவர் எதிர்ப்புலாம் பேசக்கூடாது, தூக்கிட்டு வந்துதான் ஆகணும். அப்படியாப்பட்ட இடம். இவர் என்கிட்ட பணம் இருக்குது, நான் போய் என் ஊர்ல என் பொண்டாடி கூட என் பிள்ளைங்க கூட என் குடும்பத்து கூட ஜாலியா இருக்கிறேன், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றேன்னு சொல்லி அவர் நினைச்சுதான் அவர் சொந்த ஊர்ல இருந்திருக்க முடியும். ஆனா அவர் அதெல்லாம் விட்டு மோசமான இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு ஏசப்பாவை பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தன் வாழ்க்கை அர்ப்பணித்து எருசலேம்ல இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்காக சில அர்ப்பணிப்புகளை செய்வோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் நம்ம மேல இருப்பார். ஆண்டவருக்காக சில அர்ப்பணிப்புகள், கொஞ்சம் என்ன பண்ணணும், சபைக்கு வரணும், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணணும், முட்டியெல்லாம் கொஞ்சம் வலிக்க கொஞ்சம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். இல்ல பாத்திரம் தைக்கிற வேலை நம்மள என்ன பண்ணிடுது, சர்ச்சைக்கு வருதை தடுத்துருது. நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் சர்ச்சைக்கு வருதை தடுத்துறோம், ஜெபம் பண்ணுறது தடுத்துறோம். கொஞ்சம் வெயில்லாம் நின்று டிராக்ஸ் கொடுக்கலாம் கஷ்டம் தான். ஆனா ஆண்டவருக்காக அதை செய்வோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சிமியோன் அப்படிதான் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மோசமான இடத்துல ஆண்டவருக்காக இருந்த போது அவர் மேல ஆவியானவர் இருந்தார். கண்ணில் மூடி ஜெபம் போகணும், கண்ணில் மூடி. ஆவியானவர் தாகம் உள்ளவருக்கு தண்ணீரை ஊற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, சிமியோன் மேல பசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அவர் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இருந்தார். நீங்களும் நானும் மற்றவங்க கிட்ட கையேந்திர நிலைமையில விடுகிறவர்கள தேவன் ஆவியானவர் நம்ம மேல மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு வைப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல இருந்து அவர் எப்பேற்பட்ட இடத்துல, ஐயோ நான் இந்த மாதிரி மோசமான இடத்துல இருக்கிற பாஸ்டர், என்னை சுத்தி இருக்கிறவங்க தப்பானவங்க, என் குடும்பத்துல இருக்கிறவங்க துஷ்ட தெய்வத்தை வணங்குறவங்க, என் குடும்பத்துல நிறைய தவறான ஆராதனைகள் இருக்குது, இதன் மத்தியில் எப்படி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு எந்த இடத்துல